வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த மாதத்தில் 15 தேதி வரைக்கும் ஒரு பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் 15 தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான பலன்கள் நடக்குங்க. இப்போ அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட ராசிநாதன் சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முற்பகுதி 15 நாளை வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவு வருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 15 தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக ராசிநாதன் எப்பயுமே நீச்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னா மனதளவில் நிறைய பேர் ரொம்பவே டல்லாக தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பாருங்க. அதனால் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிம்ம ராசி நேயர்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தாங்க. எதனால் அப்படின்னா இப்படி நீச்சம் பெற்ற நிலையில் சூரியன் இருக்கும்போது குருவோட பார்வையில் இருந்து உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் உங்களுக்கு 1.5 வருஷம் அந்த தாக்குதல் இருக்காதுங்க. எதனால் அப்படின்னா அவரோட ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. அவர் இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய தாக்கத்தை அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருட காலம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருக்காதுங்க. அதாவது 2026 செப்டம்பருக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் லைட்டாக தெரிய வருங்க. அதனால் அது வரைக்கும் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாயெல்லாம் இணைஞ்சு 3ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய எந்த சோதனைகளும் இருக்காது. நல்ல பண வரவு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க இது. அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோயில் குளம்லாம் நிறைய போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும். அதே மாதிரி நிறைய கோயில் குளம்லாம் போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யாத்திரை போயிட்டு வர்றது, சித்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, இன்னும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து வடக்கு நோக்கிய மாவட்டங்களில் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நல்ல நன்மைகள்லாம் நடக்குங்க. உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆண்கள் இந்த மாதம் ரொம்பவே அடங்கி நடந்துக்குவாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையாக இருக்கட்டும், அவருடைய பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களுக்கு 6 மற்றும் 8ஆம் பாவகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் குருவோட பார்வையில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது, எதிரிகள்னால எந்த விதமான தொல்லைகளும் இருக்காது, நல்ல உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் குருவோட பார்வையில் அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில் அதிசாரமாக வந்துடுவார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்பவே புத்திசாலியாக தாங்க இருப்பீங்க. அதனால் பல பேருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதத்துலேயும் மிகப்பெரிய வெற்றிகள் எடுப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய எந்த விதமான சோதனைகளும் இருக்காதுங்க. அதாவது 2027 ஜூன் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய சோதனைகளும் இருக்காதுங்க. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இதனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் சண்டைகள் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே சமாளிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குங்க. அடுத்ததாக என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட
திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல திருமண பாக்கியம் அமையுங்க. அடுத்ததாக பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ நீங்கள் உழைச்சதுக்கு ஏற்ற கூலி கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.